இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவ் ரேட்டு தான் பில்டர் கோட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ ரீசெண்ட் அப்டேட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பரம் வேளச்சேரி கிண்டிக்கும் 21 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குள்ள ப்ரொபோசலும் இருக்குது. அதாவது இப்போ இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதை என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு ஃபீல் நின்று பார்க்கறனால உங்கள் வீட்டு பிள்ளை வசம் சொல்லியிருக்கிறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களில் ஒன்றாயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்லரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவ் ரேட்டுங்க. ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்லேருந்து எல்லாமே சேர்த்து தான் பில்லர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னப்பா வசந்த் ஹேர் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ரீசெண்டாக ஒரு 4-5 வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கண்டிப்பாக லடாக் போகணும் இல்லையா? அதுக்காக வந்து கொஞ்சம் இப்போ கட் பண்ணி வச்சோன்னா அப்போ வளர்ந்த உடனே லடாக் போகணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும் அப்படின்றதுக்காக தான் நான் முக்கியமாக வெட்டினது. லடாக் போகும்போது அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வீடியோ போடுறேன். அது ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது. நான் அந்த டைமில் நான் அதை சொல்லி போடுறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட் காரிடாரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூடிஎஸ் வேல்யூ, 49% யூடிஎஸ் வேல்யூ. இது ஒரு சூப்பரான யூடிஎஸ் வேல்யூ. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2 பேர் வாங்கியிருக்கிறாங்க. டைரக்ட் பில்டர், நோ கமிஷன் கான்டாக்ட் நம்பரோட. சரிங்களா, நான் இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்களுக்கும் அனுப்பி அவங்கள கமெண்ட் பண்ண சொல்கிறேன். எந்த நிறை குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகி எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னா என்ன. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவ் ரேட்டு தான் பில்டர் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பொருள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ரேட்டு நான் உங்களுக்கு வந்து உள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பகவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகிய நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறது பகவதி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய காசா ரெசிடென்ஸ். எக்ஸாக்ட் லொக்கேஷன் 117, கரெக்ட் தானே? 117 டெல்லஸ் அவென்யூ 5th ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் தாம்பரம் வேளச்சேரி ரோட் காரிடாரில் ராஜகீழ்பாக்கம் டெல்லஸ் அவென்யூவில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் எம்ஏவி வித்யாசம் ஸ்கூல் இருக்கும், ஆல்ஃபா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கும். அந்த எம்ஏவி வித்யாசம் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி ரோட்டிலேருந்து 1.4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இன்னொரு கனெக்டிவிட்டியும் இருக்குது. நம்ம மாடம்பாக்கம் மெயின் ரோடு இருக்குது பாருங்கள், KV1 KV2 இருக்கு இல்லையா? இப்போ கூட ரோடெலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா வைடன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இல்லை, ஒரு 9 months 1 year கிட்ட ஆகிடுச்சு. ரோடு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாடம்பாக்கம் மெயின் ரோட்டில் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அந்த கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோட் வழியாகவும் நீங்கள் வர முடியும். அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டர், 1லேருந்து 1.1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 600 மீட்டர்ஸ் தூரத்தில் எம்ஏவி ஸ்கூல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 800 மீட்டர்ஸ் தூரத்தில் காஞ்சி மகாசுவாமி ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அதாவது மாடம்பாக்கம் கேம்பஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலியூர் கேம்பஸ் இருக்குது இல்லையா? அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாம்பரம் வேளச்சேரி ரோட் போகாமலே இப்படி நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, KV1 இருக்குது, KV2 இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது, பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ மெட்ரோவோட ஒர்க் ஃபேஸ் 2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். லாங்கு தான், ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துச்சு நான் மெஷர் பண்ணும்போது. மேடவாக்கம் கூட்டுறவு மெட்ரோ நீங்கள் ஃபியூச்சரில் அசஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நியூ ரீசெண்ட் அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளச்சேரியிலேருந்து, அதாவது நம்ம தாம்பரம் வேளச்சேரி கிண்டிக்கும் 21 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குள்ள ப்ரொபோசலும் இருக்குது. அதாவது நம்ம கிண்டி இப்போ இருக்கக்கூடிய மெட்ரோலேருந்து நம்ம வேளச்சேரி பள்ளிக்கரணை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோடு வந்து நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே விரிவான திட்ட அறிக்கை இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. TN கவர்மெண்ட் இப்போ இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதை என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு ஃபீல் நின்று பார்க்கறனால உங்கள் வீட்டு பிள்ளை வசம் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறது தானே இருக்கும். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களில் ஒன்றாயிடுங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4066 ஸ்கொயர் ஃபீட் CMD அப்ரூவ் லேண்ட் ஏரியா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டு சந்துங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க. ஆக்சுவலாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு, உங்களுக்கு 4 வீடு இருக்குது இந்த கார்னர் 2 வீடையும் சேர்த்திங்கன்னா. ஓகேங்களா, முழுக்க புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. வரும்போதே நானே பர்சனலாக நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு புதுசு கிடையாது, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களும் 2 பேர் வாங்கியிருந்தீங்க. வாழ்த்துக்கள், நன்றிங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் நம்பி வந்து வாங்குறீங்க அப்படின்றது என்னோடய பொறுப்புணர்ச்சி அதிகமாகுது. உங்களோட நிறை குறை எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
நிறைய பேர் எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணுறது என்னவா இருக்குன்னா, ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, வசந்த் இப்போலாம் ரேட் அதிகமாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ரேட் நானாக டிசைட் பண்ணுறது ரேட்டு வந்து அந்தந்த ஓனர்ஸ் அந்தந்த பில்டர்ஸ் டிசைட் பண்ணுறது தான். ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே புது ப்ராப்பர்ட்டி வாங்கவே முடியாது. எப்போனாலுமே அதாங்க ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய உண்மை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 2015 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோம். அப்போ இருக்கக்கூடிய புது ப்ராஜெக்ட்டில் நீங்கள் அப்போ இருக்கக்கூடிய ரேட்டை கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ அதை வாங்காமல் விட்டவங்க இன்றைக்கி ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி கேசஸில் என்ன ஆகும்னா, நீங்கள் மோஸ்ட்லி ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்கணும். அந்த ரீசேல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் நினைக்கக்கூடிய லொக்கேஷனில் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் இப்போ நான் ஃபீல் என்னென்னு பார்க்கறனால சொல்கிறேன், ரீசேல் ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு தான் ஓனர்ஸ் கொஞ்சம் அதிகமாக ரொம்ப கோட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்க ரேட் கோட் பண்ணுறாங்க. 4066 ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 8 வீடுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 2 BHKன்ற விதமாக 6 வீடு இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 3 BHK வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்குது. இப்போ மொத்தம் இருக்கக்கூடிய இந்த 8 வீட்டில் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் IUDS வேல்யூவோட அவைலபிள் இருக்குது. லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட் பேசிக் கம்யூனிட்டிஸோடு இருக்குது. IUDS வேல்யூ லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது IUDS வேல்யூவோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடக்கூடிய காசு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் சீக்கிரமாகவே வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. வாங்க மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரைவே. இந்த ட்ரைவேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸில் லிஃப்ட் இருக்குது. கோனே பிராண்டில் கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வீட்டுக்குமே CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. காமனாக வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குது டிரைவர் அண்ணாக்கள் வாட்ச்மேன் அண்ணாக்களுக்காக. ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலரும் இருக்குங்க. லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வாலில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கிரானைட் ஃப்ளோரிங்கில் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா SS இருக்குது. சைக்கிள் ஃபுல்லாக எல்லா இதுலேயும் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. ஒரே ஒரு வீடு மட்டும் தாங்க அவைலபிள் இருக்குது. ஒரே ஒரு வீட்டில் வந்து இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த சவுண்ட் தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ஷன் தான். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரில் 3 வீடு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காரிடார் நல்லா வைடாக இருந்தது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் டைரெக்ஷன்லேருந்து நல்லா காத்தோட்டமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் பெருங்குளத்தூரில் சடனாக மழைங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மழைன்னு உடனே இந்நேரம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லாகிங் இஷ்யூஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை வந்து நேரில் கூட விசாரிச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ஷன் தான். ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அந்த கிரில் கேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபயர் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷூ கபோர்ட்ஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், திறந்த உடனே கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஷூ கபோர்ட் நீங்கள் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ஷூ கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் தாங்க இருக்கும். மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேசிங். வாங்க மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியும் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 949 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. UDS வந்து பார்த்தீங்கன்னா 465 ஸ்கொயர் ஃபீட் 49% UDS. இது ஒரு சூப்பரான UDS வேல்யூ. லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா UPVC டோர் கொடுத்துருக்காங்க. கொசு ஒலையோடு இருக்குங்க. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க சேஃப்டிக்காக. அதே நேரத்தில் உங்களுக்கு பிஜியான்ஸ் புறா வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு மெஷ்ஷும் கொடுத்துருக்குறாங்க. வாஷ் பேஷன் இருக்குது வருமுரா பிராண்டில். லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்தீங்க. நம்ம எப்போ பேச ஆரம்பித்தோமோ பொருட்களை ட்ரில் பண்ணுறாரு, தட்டுறாரு, எதோ பண்ணுறாரு, உருட்டுறாரு, பரட்டுறாரு, ஃபோன் பேசுகிறாரு. கார்பெண்டர்னா இருங்க போகும்போது பேசுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்ல கிரனேட் கொடுத்துருக்காங்க. 4 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஓப்பன் தான் பண்ணியிருக்கிறேன், சாரி. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் யூனிட் தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் எதுவுமே பண்ணலை. நீங்கள் வாங்க போகிற வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடிஷனல் காஸ்ட் வரும். சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்ராண்ட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனாக இருந்தாலும் நல்லா வெளிச்சமாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காத்தோட்டமாக நான் ஃபீல் பண்ணேன். எதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக் நல்லா இருந்தது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். செட்பேக் இங்கேயும் ஈவனாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லையும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ நம்மளும் செட்பேக் வரணும், பக்கத்தில் இருக்கவங்களும் செட்பேக் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மியூச்சுவலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்ல வென்டிலேஷன் வருங்க. சரிங்களா?
பேசிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய சர்வீஸ்க்கு வந்துட்டோம். சர்வீஸில் இருந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன்லேருந்து வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த டைனிங்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பெட்ரூம் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத் கிடையாது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட் பெட்ரூம் காமிக்கிறேன், ஓகேங்களா? இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் கிரிலோட இருக்குது. கிராஸ் வென்டிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பெட்ரூமும் கூட. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் லேம்ப் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு லிவிங் பேசேஜுங்க. இந்த லிவிங் பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குங்க. UPVC வெண்டிலேட்டர் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. டேப்ஸ் இருக்குது, ஷவர் இருக்குது, கிரானைட்டில் கிராஸ் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் பேசேஜில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பெட்ரூம், 2 UPVC விண்டோஸோட கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் நல்லா இருந்தது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த அட்டாச் பாத் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் எஸ்கோ பிராண்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. UPVC வெண்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துருங்க, ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பில்டர். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்லரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவ் ரேட்டுங்க. ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்லேருந்து எல்லாமே சேர்த்து தான் பில்லர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. 65 lakhs இல்லைங்க, 62 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ஆல் இன்க்ளூசிவ். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற பில்லர் கான்டெக்ட் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மறந்துடக்கூடாது, சரிங்களா?